ஒருத்தன் என்கிட்ட எல்லாமே இருக்குது, பணம் இருக்குது, பதவி இருக்குது, நகை இருக்குது, நெட் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, என் பின்னாடி பட பலமே இருக்குதுன்னு நினச்சி ஆடணும்னு நினச்சிக்கோங்களேன். ஒரு நாள் கடவுள் பார்த்து கண்ணை மூடி கணத்திற்காகட்டி தள்ளி விட்டுருணும். அன்னைக்கு தள்ளி விடும் போது ஐயோ அப்படின்ட்டு திரும்பி பார்த்தபோது நீ நினச்சிக்கிட்டு இருக்கே காரு, பங்களா, நகை, நெட்டு, பணம், பதவி எதுவுமே உன் பின்னாடி இருக்காது. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் உன் பின்னாடி இருப்பாங்க. நீ யாரை ஒதுக்கி அவங்கள தள்ளி விட்டியோ, இந்த பணத்தாலேயோ இந்த நகைனாலேயோ நீ யாரை வேணான்னு சொன்னியோ அந்த உறவுகள் மட்டும்தான் உன் பின்னாடி இருக்கும். யார் தெரியுமா? உன் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா, நீ எந்த உறவை வேணான்னு சொல்லி உதறி நிற்கிறியோ அந்த உறவு தான் நாளைக்கு அம்மா நீ போய் நிற்கும் போது ஐயோ என் மகன் கஷ்டப்படுறானேன்னு சொல்லி வந்து நிற்பாங்க. என் பிள்ளை அழுவுதேன்னு சொல்லி அவங்க ஒரு தாய் மட்டும்தான் உனக்கு எப்போவே துணையாக இருப்பாங்க. அதுக்கு தான் சொல்கிறது, கூட பிறந்த உறவுகளை ஒதுக்காதீங்க. இது நான் சொல்கிற தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.